வணக்கம். திருப்பதிக்கு போனீங்கன்னா, கீழ்த்திருப்பதிலிருந்து திருமலைக்கு 27 கிலோமீட்டருக்கு ஏபிஎஸ்ஆர்டிசி என சொல்லப்படும் ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டுடைய பஸ்ஸில் தான் பயணம் பண்ணணும். அந்த காட் செக்ஷன் வழியாக 27 கிலோமீட்டருக்கு அந்த பேருந்து பயணப்படுதுங்க. அதற்கான கட்டணம் பார்த்தீங்கன்னா, ரெகுலர் கட்டணம் 110 ரூபா. ஆனால் அந்த பயண கட்டணம் சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 80 ரூபா தாங்க. ஆந்திரா முழுக்கவே எல்லா வகையான பேருந்துகளிலும் ஏசி, நான் ஏசி, டீலக்ஸ், சூப்பர் டீலக்ஸ், ஸ்லீப்பர் பஸ்ன்ட்டு எல்லா வகையான பேருந்துகளையும் சீனியர் சிட்டிசன் என சொல்லப்படும் 60 வயதை கடந்த முதியோர்களுக்கு 25% டிஸ்கவுண்ட் அந்த பயண கட்டணத்தினது தள்ளுபடி பண்ணுறாங்க, டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ திருப்பதின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் தான் கீழ்த்திருப்பதிலிருந்து திருமலைக்கு பேருந்துகளை இயக்கிறதுனால அதில் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இந்த 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதனால் நார்மல் டிக்கெட் 110 ரூபான்னும் போது சீனியர் சிட்டிசனுக்கு வெறும் 80 ரூபா தாங்க. அப் அண்ட் டவுனில் ஒரு சீனியர் சிட்டிசன் 60 ரூபா வரைக்கும் சேமிக்க முடியும். இது தெரியாமல் பல பேர் என்ன பண்ணுறாங்க, முழு கட்டணத்தை செலுத்தி அதில் பயணம் பண்ணுறாங்க. நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருக்கிற பட்சத்தில் இல்லை உங்கள் வீட்டாரை சார்ந்தார் யாராவது 60 வயதுக்கு மேலே இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த டிஸ்கவுண்ட்டை நீங்கள் பேருந்தில் வாங்குங்க. கட்டணம் செலுத்தும் போது அவங்களுடைய ஆதார் கார்டை காமிக்கணும். ஏன்னா ஏஜ் ப்ரூஃப் கேட்பாங்க. வயசு ப்ரூஃப் காமிச்சிட்டு அந்த 25% கட்டண தள்ளுபடி பெறலாம். இந்த 25% கட்டணம் ஆந்திரா முழுக்கவே செல்லுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த தள்ளுபடி சென்னையிலேருந்து ஆந்திரா செல்லும் பேருந்துகளுக்கோ அல்லது கிருஷ்ணகிரி, ஹோசூர், வேலூர் இது போன்ற இடங்கள்லேருந்து செல்லும் பேருந்துகளுக்கோ அப்ளை ஆகுதான்றது எனக்கு தெரியாது. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி சப்போஸ் நீங்கள் திருப்பதிக்கே போகிறீங்க, சென்னையிலிருந்தோ இல்லை இந்த மாதிரி பார்டர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து திருப்பதிக்கு போகிறீங்கன்னா அந்த பேருந்தில் போனீங்கன்னா ஃபேரில் 25% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. நான் சொல்கிறது சீனியர் சிட்டிசன் மட்டுமே, சரிங்களா? தமிழ்நாட்டில் இந்த மாதிரி திட்டம் இது வரைக்கும் வரலைங்க. எனக்கு ரொம்பவே ஆச்சரியம். ஏன்னா 2 கழகங்களுமே போட்டி போட்டுக்கிட்டு பல திட்டங்களை அறிவிக்கிறாங்க, செயல்படுத்துகிறாங்க. ஆனால் ஏனோ இந்த 25% முதியோருக்கான கட்டண தள்ளுபடி ஏதோ என்ன காரணத்தினால தெரியல, இது வரைக்கும் தமிழ்நாட்டில் அப்ளை ஆகலைங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணலைங்க. எப்படி பேருந்தில் பெண்களுக்கு இலவச பயணம் இருக்கோ அதே போல் முதியோர்களுக்கும் கட்டணமில்லா பயணம் தமிழக அரசு ஏற்பாடு பண்ணணுங்க. 60 வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய பேரால் வேலைக்கு சேர முடியாது. கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணாலும் நிறைய பேர் கம்மி பென்ஷனில் தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பசங்க வேலைக்கு வெளிநாட்டுக்கோ இல்லை வெளியூருக்கோ போயிருப்பாங்க. தன்னுடைய சம்பாத்தியத்திலே வாழற பல பெற்றோர்களும் பல முதியோர்களும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நம்முடைய தமிழக அரசாங்கம் தாயுள்ளத்தோடு இந்த விஷயத்தை அணுகி எல்லா முதியவர்களுக்கும் பயண கட்டணத்தை ஒன்று சலுகை கொடுங்க, இல்லை கட்டணம் இல்லா பயணத்தை அனுமதிங்கன்னு தான் நம்ம கோரிக்கை விடுக்கிறோம். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். எல்லா வீடியோக்களும் வாட்ச் பண்ணுங்கள். சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கின்றேன்.